ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை சில கவலைகள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பதிலை ஆண்டவர் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வேகமாக வாலண்டியர்ஸ் நீங்கள் அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நம்ம வழக்கம் போல் நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம ஜெபிப்போம் இல்லையா? இன்றைக்கும் நம்முடைய வேதங்களை நம்ம திறந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 31:25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேதங்களை திறந்து நீதிமொழிகள் 31:25. அவள் உடை பலமும் அலங்காரமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சமீபத்தில் என்னை மிகவும் அதிகமாய் பாதித்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஒரு ஸ்திரீயை குறித்து இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 31ஆம் அந்த நீதிமொழிகள் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாள் என்பதை குறித்து எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். அதில் அவளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அந்த வசனத்தை சொல்லலாமா? வருங்காலத்தையும் பற்றியும் மகிழுகிறாள். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு வருங்காலத்தை குறித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி காட்டுறீங்களா? சிலர் சொல்றீங்க, சிலர் யோசனையோடு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. சில நேரத்தில் நமக்கு நம்ம வருங்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை இல்லையா? ஒரு தைரியம் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள் என்று சொல்லும் பொழுது அங்க அந்த ஸ்திரீ ஒரு நம்பிக்கையுடைய ஸ்திரீயாய், ஒரு தைரியம் கொண்ட ஒரு ஸ்திரீயாய் அங்க காணப்படுகிறாள் இல்லையா? நமக்கு இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? இந்த அடுத்த மாதம் வாடகை கட்டணுமே, இந்த மாதம் வாடகை கட்டணுமே, இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டோம், அடுத்த டேர்ம் என்ன செய்ய போகிறோம், இன்னும் புக்ஸ் வாங்கணுமே, இன்னும் அதை செய்யணுமே, இஎம்ஐ கட்டணுமே, இன்னும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆகலையே, இன்னும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எங்கள் பிஸ்னஸ் இன்னும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வரலையே, வீடு வாங்கலையே, அதை பண்ணலையே, இதை பண்ணலையே என்று சொல்லி நம்முடைய இருதயங்களில் வருங்காலத்தை பற்றி யோசித்தாலே என்ன வருகிறது? கலக்கமும் யோசனைகளும் பயமும் வருகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு காமிக்கிறார். வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழுகிறாள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பணம், பொருட்கள், ஒரு நல்ல வேலை இருக்கும் பொழுது வருங்காலத்தை பற்றி நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? இந்த வேலை இருக்கிறது, இந்த உத்தியோகம் இருக்கிறது, மாத சம்பளம் வருகிறது, இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது. ஒரு வேலை நீங்க சொல்லலாம், என் கணவர் இருக்கிறார், என்னுடைய தகப்பன் இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னை பார்த்து கொள்வாங்கன்னு ஒரு வேலை நீங்க ஒரு வேற தைரியமா இருக்கலாம். ஆனா உண்மையாகவே இந்த பொருட்களும் பணங்களும் அது இருக்கிற வரைக்கும் தைரியம், ஆனா அது இல்லாமல் போகும் பொழுது தள்ளாடுகிறவர்களாய் மாறுகிறாங்க இல்லையா? வேதத்தில் ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நபர், லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அந்த நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊமையை ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. இங்க பாருங்க, ஒரு ஐஸ்வர்யமுள்ளவர் தான், அவருக்கு தானியங்கள் நிறைய இருக்கிறது, ஆனாலும் அவருக்கு ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? எனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பணம் மட்டும் இருந்தா, என் பிஸ்னஸ் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், இது மட்டும் இந்த காரியம் மட்டும்
மட்டும் எனக்கு ஒரு சக்சஸ் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா போதும், நான் காரியங்களை பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த ஐஸ்வர்யமுள்ளவனுக்கு பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர், எல்லாம் தானியங்கள் எல்லாம் விளைந்து எல்லாம் நல்லா இருக்கு. ஆனாலும் இன்னொரு கவலை. என்ன கவலை? தானியத்தை எங்க வைப்பது, தானியத்தை நான் எங்க சேர்த்து வைப்பது என்று சொல்லி அவருக்கு ஒரு கவலை. பாருங்க, பணம் இருந்தாலும் சில பேருக்கு கவலை, சில பேருக்கு பணம் இல்லைன்னு கவலை. இங்க பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கு சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவோடே சொல்லி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மனிதன் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் இருக்கு, எல்லா பொருட்கள் இருக்கு, பணம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, நம்ம நல்லா இருக்க போறோம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கா, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஹல்லேலூயா. இங்க அவர் நினைக்கிறாரு, பணம் இருந்தா போதும் நம்ம செட்டில் ஆயிரலாம், பணம் இருந்தா போதும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அவர் நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டா இந்த பணம் எல்லாம் எதற்கு? பணம் எல்லாம் வைத்து என்ன பண்ண போறோம்? இன்றைக்கு ஒருவேளை நம்ம இடத்துல பணம் இருக்கலாம், ஆனா வருங்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இருக்கிறதா? வருங்காலத்தை குறித்து நம்ம மகிழத்தக்கதாய் நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறதா? ஆனா பாருங்க, யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு எல்லாம் இருந்தது. ஒரு நாள் எல்லாம் அழிந்து போனது. ஆனா அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்க வரைக்கும் நமக்கு தைரியம் இருக்காது பிரியமானவர்கள். பணம் இருந்தாலும் அந்த தைரியம் இருக்காது. ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு வருங்காலத்தை குறித்தது. ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு எப்படியா இருந்தாலும், ஹல்லேலூயா, யோபுடைய சில நேரங்கள்ல நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது தைரியமா இருக்கும். ஆனா சூழ்நிலைகள்லாம் தலைகீழாய் போகும் பொழுது, நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் தலைகீழாய் போகும் பொழுது பாருங்க, எல்லா தைரியமும் ஒரே கலக்கமும் பயமும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வருங்காலத்தை குறித்து மகிழத்தக்கதாக ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த போகிறார் இந்த நாளில். ஹல்லேலூயா. ஒருவேளை தைரியம் இல்லாம கலக்கத்தோடு பயத்தோடு நீங்க ஒருவேளை கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க. மனுஷருடைய வார்த்தை அந்த நேரத்துல நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் அது நமக்கு ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? அன்னாள். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரே கலக்க, ஒரே வேதனை, ஒரே வருங்காலத்துல ஒரு சந்ததி இல்லையே, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, எனக்கு யார் என்னவாங்க, யார் என்னோட கடைசி காலத்துல என்னை நடத்துவாங்க, என்னால என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நன்மை உண்டாக்க முடியலையே, என்னால என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வர முடியலையே என்று சொல்லி ஒரே கலக்கம். அதுக்கு ஏற்றார் போல அங்க பார்க்கிறோம், அங்க அவங்களுடைய சக்காலத்தி அண்ணால் பெனினால் அவங்கள ரொம்ப துக்கப்படுத்துறாங்க, மன கிளேசமுடைய ஸ்திரீயாய் அங்க காணப்படுறாங்க. ஆனா ஒரு நாள் அவர் என்ன செய்தால் தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில்
நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். மாறாக என்ன நடந்தது தெரியுமா? உடனே ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரா? உடனே அங்க அற்புதங்கள் நடந்ததா? இல்ல. என்ன நடந்தது தெரியுமா? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஒரு தைரியத்தை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். உடனடியாக பதில் வந்து விடல, வந்து அங்க ஒரு குழந்தை பிறக்கல, உடனடியாக அவங்க கர்ப்பம் ஆகல. அங்க சில நாள் கழித்து அவள் கர்ப்பமாகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க ஒரே கலக்கம், ஒரே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆண்டவர் சந்நிதியில அவங்க இருதயத்தை ஊற்றும் பொழுது அங்க ஒரு தைரியம் கிடைக்கிறது. அதனால அந்த தைரியம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை அவர் சமாதானத்தை கொடுக்கிறது. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கலக்கத்தோடு வேதனையோடு அங்க அன்னாள் பட்ட நிந்தைகளை போல நீங்க நிந்திக்கப்பட்டு இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? இந்த நேரத்துல அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அன்னாளுடைய பார்வை எல்லாம் பெனினாள் மேல. அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது, ஐயோ அடுத்த பிள்ளையா என்று சொல்லி பெனினாலேயே பார்த்து கொண்டிருந்த அன்னாளுக்கு வேதனையும் மனக்லேசமும் ஒரே வருத்தம் மட்டும்தான் இருந்தது. ஆனா என்றைக்கு ஆண்டவர் சந்நிதிக்கு போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க மற்றவருடைய வாழ்க்கையே அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்குது, அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்குது, என் குடும்பத்துல மட்டும் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி மனுஷர்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அதை இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு ஹல்லேலூயா, என் சிருஷ்டிகரை நான் பார்க்க போகிறேன், என்னை நடத்துகிறவரை என்னை பார்க்க போகிறேன், என்னுடைய சர்வ வல்லவரை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 2 ஸ்திரீகள், மார்த்தாள், மரியாள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய பாதத்து அண்டையில உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. மார்த்தாள் என்ன செய்யறாங்க? அதுக்கு மாறாக மார்த்தாள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பற்பல வேலைகளை செய்து அவங்க சோர்வடைந்து, வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொண்டு 40ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். நீங்க பார்க்கிறோம், மார்த்தாளுக்கு ஒரே கவலை, ஒரே வருத்தம். ஏன்னா நான் வேலை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி அவங்க காரியங்களே பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் என்ன நடக்குது அங்க பார்க்கிறோம்? வருத்தமா இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்கள போய் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க என்று சொல்லி ஒரு குற்றம் சாட்டுற ஒரு ஸ்திரீயா எங்க காணப்படுறாங்க. ஆனா மரியாளோ ஹல்லேலூயா என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு கவலையும் இல்லை, நான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து கொள்கிறேன், எந்த காரியத்தை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என்னுடைய மீட்பர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, இதை பண்ணிட்டா ஒருவேளை என்னுடைய ஃபியூச்சருக்கு இது ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை தேடி நாடி ஓடி ஒருவேளை வருத்தத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை, உங்களை வருங்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனாய், நம்பிக்கையுள்ள ஒரு ஸ்திரீயாய் மாற்ற விரும்புகிறார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவர் சந்நிதியில் அன்றைக்கு அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டது போல இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஊற்றி விட போகிறோம். ஹல்லேலூயா. எது உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கிறது, எதை குறித்து உங்கள் இருதயம் ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிறது, அதை ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாளுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை, ஹல்லேலூயா, உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு நேராய், கரங்களை பரலோகத்துக்கு நேராய், ஆண்டவரே அன்னாளை போல என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லுவீங்களா? எது உங்களை பாரப்படுத்துகிறது? உங்கள் பொருளாதாரமா, உங்கள் பிள்ளைகளா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுடைய உடல் நிலையா? ஒருவேளை நான்
நான் வயதாகி போகிறேனே, என்னுடைய பிற்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எங்களை கவனிக்கிறது இல்லையே. இல்ல, வருங்காலத்தை குறித்து மகிழுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு வருங்காலத்தை குறித்ததான ஒரு தைரியத்தை தருவீராக. இன்றைக்கு கலக்கமா இருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய காரியம், எங்கள் பொருளாதாரம், சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நான் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, நான் போயிட்டா என்ன நடக்கும், நீங்க அப்படி சொல்றீங்களா? இல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் மரித்து போனாலும் நம்முடைய மீட்பர், ஹல்லேலூயா, நம்முடைய மீட்பர் நம் பிள்ளைகளை நடத்துவாரே. நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பீராக, அந்த தைரியத்தை கொடுப்பீராக. எப்ப பார்த்தாலும் நான் என்ன செய்வேன், என்ன ஆக போகுது, அந்த கலக்கமுள்ள அந்த இருதயத்தை, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை, ஆண்டவரே, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுவீராக. ஒரு தைரியம் உண்டாவதாக, பெண்களுக்கு தைரியம் உண்டாவதாக. என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறேன், என்னுடைய இஎம்ஐ இவ்வளோ அதிகமா இருக்கிறது, வேலையை அற்று போயிட்டேனே. ஆண்டவரே, வருங்காலத்தை குறித்து ஆண்டவரே கலங்கினது போதும் அப்பா. உங்க கரத்துல, உங்க பாதத்துல நீங்க சொல்லுங்க, உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறேன், என்னுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறேன், என்னுடைய பயங்களை இறக்கி வைக்கிறேன், என்னுடைய கலக்கங்களை இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பை பண்ண போகிறீர், என் கொம்பை உயர்த்த போகிறீர். என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. ஒரு நிமிஷம், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாய் ஒருவேளை புலம்பலோடைய வார்த்தைகளாய் இன்றைக்கு காலையில கூட நிறைந்து நீங்க வந்திருக்கலாம். அந்த பாடல் என்ன சொல்லுகிறது? என் கொம்பு உயர்ந்துள்ளது, ஹல்லேலூயா, என் இதயம் மகிழ்கின்றது. ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீங்க வாய்களை திறந்து அந்த ஸ்டான்ஸாவை போடுங்க. என் இதயம் மகிழ்கிறது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. ஒருவேளை இன்னைக்கு கலக்கம் தான் உங்களுடைய சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா விசுவாசத்தோடு, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அந்த வரிகளை நீங்க பாட பாட பாருங்களேன், ஒரு புது தைரியத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ பண்ண போகிறார், என் கொம்பு உயர்த்த போகிறார். பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி விசுவாசத்தோடு சொல்லுங்க. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. என் போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல அல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மரத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகுமடி தூக்கி விட்டீரே. மரத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகுமடி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்து நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்து நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நினைப்பவர் ஒருவர் உண்டே, சொல்லுங்க. என்னை நினைத்து நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்து நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே.
போல ரட்சகர் ஆமென். அவர்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அவர்தான் நம்மளை உயர்த்த முடியும். ஒருவரும் இல்லை. அவரே நம் கன்மலை. போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. போல கன்மலை என் இதயம் சொல்லுவோமா? என் இதயம் மகிழ பண்ண போகிறீரே, உயர்த்த போகிறீரே. சொல்லுங்க. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு என் இதயம் சொல்லுவோம். என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்த்த போகிறீர். ஒரு தைரியத்தை கொடுக்கிறீர். என் கொம்பு என் இதயத்தை மகிழ பண்ண போகிறீர். என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூற பண்ண போகிறார். களி கூற பண்ண போகிறார். கலக்கங்களை நீக்கி போடுகிறார். கத்தளிப்பின் பாத்திரம் நீங்குகிறது. ஓ ராகா ஷகரதலவா. அப்பா களி கூற பண்ணுங்கப்பா, களி கூற பண்ணுங்கப்பா. ஹalleluya. என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது. எல்லா இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்குவதாக, நீங்குவதாக. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் இருதயங்களை நிரப்புவதாக. அப்பா மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூற பண்ணுகிற ஒரு அபிஷேகம். ஹalleluya. ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. ஹalleluya. உங்கள் விசுவாசத்தை, உங்கள் விசுவாச அறிக்கையை நிச்சயமாக கர்த்தர் கனப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா தத்தளிப்பின் அந்த பாத்திரம், அந்த கலக்கம், ஹalleluya, இன்றைக்கு ஆண்டவர் மாற்றிவிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஒரு தைரியம் உண்டு. நம் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya.